Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதிலே ஒரு வசனங்களை வாசிப்போம். ஸ்தோத்திரம். பழுது பார்க்கப்பட வேண்டிய ஆலயம் என்ற தலைப்புல நாம் வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். சரி, எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்சபா ஊராளாகிய அவளுடைய தாயின் பெயர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு, எல்லாரும் சொல்லுங்க, 4வது வசனத்துல பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வரப்படுகிற ஒரு தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க. எங்கேயோ கவனிச்சிட்டு இருக்காங்க ஆளுக்கு, அங்க விட்டுருங்க. நான் சொல்றது இங்கதான். ஒரு தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள வந்தவங்க எல்லாருமே என்ன செய்யப்பட்டவங்க? பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க. பாஸ்டர், பிரதிஷ்டைனா என்ன பாஸ்டர் அப்படின்னா, கர்த்தர் உங்களை நினைச்சு உங்க மேல கை வச்சு ஒரு பிளஸ் பண்றது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவது, உங்க மேல அபிஷேக தைலம் ஊற்றி அந்த உங்களை கர்த்தருக்கென்று நியமிக்கிறதான், உங்களை பரிசுத்தப்படுத்துறதுதான் அந்த பிரதிஷ்டை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னொருக்க சொல்லுங்க பாப்போம். அந்த 4வது வசனத்தை படிங்க. யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் லக்கத்திற்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் அப்பாட பிரதிஷ்டையாக்கப்பட்டது. நீங்க போடுகிற காணிக்கையும் தசமபாகமும் சொல்லுங்க, பிரதிஷ்டையாக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. நீங்க எடுத்து கர்த்தருக்கு படைச்சீங்கன்னா அது கர்த்தருக்கு ஏற்கப்படும் பிரதிஷ்டை. நீங்க ஆல்ரெடி உங்களை ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணிக்கிற. எப்படி பாஸ்டர், எப்படி இதை சொல்றீங்க? யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். சீக்கிரமா எடுங்க, 1லிருந்து படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ 1ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. இங்க பாருங்க, ஸ்தாபனம் பண்ணு, ரெடி பண்ணிக்கோ. எல்லாம் தயார் நிலையில் இருக்கு. இப்ப அதை இயங்க செய்யணும், அவ்வளவுதான். அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேசையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து, இந்த டாபர்நாக்கல் போட முடியுமா? ஒரு ஸ்டில் போட முடியாது, ஏற்கனவே இருக்கும்ல. ஒரு டாபர்நாக்கல் காமனா வைக்கணும். ஒரு டாபர்நாக்கல் காமனா வைங்க, அப்பதான் அவங்களுக்கு புரியும். ரைட். இப்போ எல்லாத்தையும் பண்ணி 9வது வசனத்தை படிங்க. பாருங்க, எல்லாரும் 9வது வசனத்தை கவனிங்க. அபிஷேக தைலத்தை எல்லாரும் கவனிங்க. அபிஷேக தைலத்தையும்
அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமூட்டுகள்னா சகல பரிசுத்தமான அந்த எல்லா படைக்கப்பட்ட பலிபீடம், அந்த அப்பமேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம், இது எல்லாம் என்னது? இதுக்கு பேர் என்ன பேரு? பனிமுட்டுகள். எல்லாரும் சொல்லுங்க. பனிமுட்டுகள் அப்படின்னா பரிசுத்தமான பொருட்கள். சொல்லுங்க. பரிசுத்தமான பொருட்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அபிஷேக தைலத்தை எடுத்து என்ன செய்ய சொன்னாரு மோசேய? அந்த ஒவ்வொரு பொருள் மேல என்ன செய்யணுமா? அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள, அங்க தேவனுடைய ஆலயத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல, அவங்க ஆலயத்துல, கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் அபிஷேகத்தோட வைக்கப்பட்டது. அதுல அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. அதுல ஊழியம் செய்யறவங்க மேலையும் அபிஷேக தைலம், அந்த பொருள் மேலையும் அபிஷேக தைலம், அதுல இருக்கிற எல்லா மேலையும் அபிஷேக தைலம். இப்பதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை ரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த ஆலயத்துல உங்களை கொண்டு வந்து வச்சு உங்க மேல அபிஷேக தைலம் வைத்திருக்கிறார். இதுக்கு என்ன உங்களுக்கு சொன்னேன்? இதை பரிசுத்தப்படுத்துவாயா. எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் வந்த உடனே அது என்னவா மாறிடுது? எல்லாம் சொல்லுங்க. உங்க தலைமையில கை வச்சு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், என் கர்த்தருக்காக நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், என் மேல ஒரு அபிஷேக தைலம் இருக்கு, என் மேல ஒரு பரிசுத்தம் காணப்படுது, என் மேல ஒரு பரிசுத்தம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் தேவனுக்காக பயன்பட போகிறவன், நான் தேவனுக்காக பயன்பட போகிறவன். அல்லேலூயா. இப்பதான் அதுக்கு பிறகுதான் 9வது வசனத்துக்கு அடுத்து 10வது வசனம், தகன பலிபீடத்தையும். இங்க பாருங்க போட்டாங்க. இங்க பாருங்க. நீங்க இது பேர் தான் டேபர்நாக்கிள், தேவனுடைய முதல் ஆலயம். இந்த முன்னாடி பலிபீடம், அதுக்கு அடுத்து வெண்கல தொட்டி, அதுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே அந்த நிக்கார் பாருங்க. அவர் அபிஷேக தைலத்தை எடுத்து ஒவ்வொரு மேலையும் வைப்பார். அது வச்ச பிறகுதான் அது கர்த்தருக்குரிய பரிசுத்தமா மாறுச்சு. அதுக்கு பிறகுதான் அங்க உள்ள ஆராதனையவே ஸ்டார்ட் பண்ண சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் சுத்தம், கெட்ட வார்த்தை, சினிமா, கேடு, கிண்டலு, அசிங்கம், தூசணமான அத்தனையும் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இது கர்த்தருடைய சரீரம், இது அபிஷேகப்பட்ட சரீரம், இது அனாயிட்டிங் பட்ட சரீரம், இது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரீரம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இதுதான் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கும் பொழுது, அன்னைக்கு இந்த கோயில்ல பிரதிஷ்டை செஞ்சு எல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. இன்னைக்கு கர்த்தரை உங்களை கொண்டு வந்து உங்க மேல இத்தனையும் செஞ்சு உங்களை ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கிறார். சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்போ இங்க பாருங்க, டேபர்நாக்கிள் ஆலயம். நல்லா கவனிக்கோங்க. பலிபீடம் யாரு? சொல்லுங்க. நான் தான். சொல்லுங்க. பலிபீடம் யாரு? நான் தான். அப்பமேசை யாரு? சொல்லுங்க. நான் தான். களவாண்டது யாரு? நான் தான். என்ன இதுக்கு முன்னாடி சிரிக்கீங்க? நம்ம எதையுமே சின்ன பிள்ளையில இருந்து களவாண்டது இல்லையா? சொல்லுங்க. தப்பு பண்ணிருக்கீங்கல்ல? குத்து விளக்கு மட்டும் நீங்களாம், பலிபீடமும் நீங்களாம், களவாண்டது மட்டும் நீங்க இல்லையா? என்ன ஒரு அபிஷேகம் பெற்ற ஆளுக்குள்ள என்ன ஒரு வல்லமை சொல்லுங்க. அதுவும் மன்னிச்சுட்டாரு, மறந்துட்டாரு. இப்ப நான் அப்படி இல்லை, நான் பலிபீடமா இருக்கிறேன், வெண்கல தொட்டியா இருக்கிறேன். பலிபீடம் என்னத்தை காமிக்கி?
நம்மளை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு வாழ். அப்படித்தானே? வெண்கல தொட்டி எதை காமிக்கி? நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படித்தானே? அப்போ இந்த ஆர்டினேஷன் எதற்கு? இப்போ நீங்க வாசிக்கணும். இந்த 40வது அதிகாரத்துல 10வது வசனம் படிங்க. தகன பலிபீடத்தையும் அதில் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயா. அபிஷேகம்னு சொல்லி வந்துட்டாலே அது பரிசுத்தமா மாறிடுச்சு. சொல்லுங்க, அபிஷேகம் உனக்குள்ள வந்தாலே அது என்னவா மாறிடும்? பரிசுத்தமா மாறிடுச்சு. ஆமே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பிரதாப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாலிப காலத்துல கர்த்தருக்காக 2 வாலிப பிள்ளைகளை சபையில கூட்டு வந்து ஒரு சத்தியத்தை கேட்க இப்படி கொண்டு வந்ததுனால இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் சத்தியமா மாற்றி, அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு மேன்மையா கர்த்தர் இந்த சபையில மாற்றுவாரா. ஆமென். சத்தம் அல்லேலூயா. நீங்க எத்தனை பேரை கூப்பிட்டு வர போறீங்க? அவளை கூப்பிட்டு வந்தா அங்க அம்புட்டு வரையும் உருகிட்டு போயிடுவாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க வந்தா மாறிடுவாங்க. இங்க வந்தா எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஏது சேஞ்ச் ஆகும்? இந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அவருடைய வார்த்தை இந்த சபையில எல்லாம் மாத்திரும். எந்த மனுஷனையும் மாற்றும். எந்த மாதிரி ஆளையும் இந்த சபையில தேவனுடைய வார்த்தை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் மாற்றும். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்படி இருக்கும் பொழுதுதான் இப்ப நேராங்க வாங்க 2ஆம் அதிகாரம், அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 5வது வசனமா? ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ. 4வது வசனம் 12:4. யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும். இப்ப எல்லாரும் சொல்லுங்களேன், உங்க கையை மேல தூக்குங்களேன். கை மேல தூக்குங்க. எத்தனை பேரு கர்த்தருக்காக காணிக்க கொடுத்துருக்கீங்க இந்த ஆலயத்துல? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, உங்க கையை பாருங்களேன். இது தேவனுக்காக உழைக்கிற கை, தேவனுக்காக கொடுக்கிற கை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற கை. இந்த காணிக்கை ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு பிரதிஷ்டை நிறைந்த காணிக்கை. சொல்லுங்க, இது ஒரு, நீ எவ்வளவு மனப்பூர்வமா போடுறியோ அது கர்த்தருக்கான பிரதிஷ்டையின் காணிக்கை. அது அபிஷேகம் பெற்றது, அது ஆர்டினேஷன் வாங்கினது. அப்போ அந்த பிரதிஷ்டையின் காணிக்கையை கொண்டு வந்த உடனே அந்த யாரு சொல்றது? அந்த ராஜா சொல்றாரு, ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருளாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படுகிற எல்லா பானங்களையும், லக்கத்திற்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும், லக்கத்துக்கு உட்பட எண்ணிக்கைக்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி அவரவன் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும். உங்க மனசுல என் ஆண்டவருக்கு இவ்வளவு, சொல்லுங்க. உங்க மனசுல சொல்லுங்களேன், என் மனசுல என் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதெல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது கர்த்தருக்குரியது, அது தேவனுக்குரியது. ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார். இப்ப என்ன தெரியுமா? இந்த காணிக்கை எதுக்கு? சாலமோன் கட்டின தேவாலயத்துல இங்க பாருங்க, நிறைய திடீர்னு தேவனுடைய ஆலயத்துல அங்கங்க சுவர் இடிஞ்சு கல்லெல்லாம் இடிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஜனங்கள்கிட்ட கொண்டு வருகிற காணிக்க அதை வாங்கி அந்த ஆலயத்தின் பணிகளை என்ன செய்யணும்? ஒரு வாசல் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ஜன்னல் இப்படி தூக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அதுக்கு மாத்திரமா இந்த பலிபீடத்தின் பொருள் இருக்கு பார்த்தீங்களா? காணிக்கை செலுத்துகிற பலிபீடம் போன்ற எல்லா பொருட்களையும் சரி பண்ணணும். எல்லாம் அங்க உள்ள இருக்கிற கோயில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சரி பண்ணணும். அதை சரி பண்ணாதான் தேவன் வந்து அங்க வாசம் பண்ணுவார். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆலயமா இருந்தாலுமே அது பழுதா இருந்தது. அதை சரி பண்ணுவதற்கு தேவனுடைய மக்களுடைய காணிக்கையை பயன்படுத்தினாங்க. இப்போ ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாபகத்திற்காக, ஆவிக்குரிய விஷயத்தின் அடிப்படையில சொல்றேன். இப்ப கவனிங்க, ஒரு மழுமட்ட கத்திய ஒரு மரத்தை வெட்டணும்னா
பைபிள்ல சொல்லுது ஒரு வசனம், மழுங்கட்டையான அந்த மழுமையான பதமில்லாத ஒரு கத்தி எடுத்து ஒரு மரத்தை, ஒரு கோடாரியை கொண்டு ஒரு மரத்தை வெட்டணும்னா யாருக்கு நஷ்டம்? வெட்டுறவங்களுக்கு தன்னுடைய பலனெல்லாம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். கத்தியினுடைய அந்த கோடாரினுடைய பதம் தீட்டி சரி பண்ணிட்டா இவனுக்கு அந்த பலனெல்லாம் ஈஸி. லேசா வெட்டினோம்னா போதும், அது சீக்கிரமா போயிடும். இப்போ ஒன்று சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்துல மழுங்கடைந்து கிடக்கிற, ஆவிக்குரிய விஷயத்துல ஜெபத்திலையும் நிறைய ஆண்டவரோடு நெருக்கம் இல்லாத, உருக்கம் இல்லாத, உறவு இல்லாத உங்க ஜீவியத்துல கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நான் எதுலெல்லாம் சரியில்லை, நான் எதுல பலவீனமான ஆளு. பைபிள் சொல்லுது, நீங்களே 1 கொரிந்தியர் 3:16 படிங்க. 1 கொரிந்தியர் 3:16 சீக்கிரம் படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். இங்க பாருங்களேன், எல்லாரும் பாருங்க. நீங்க தேவனுடைய ஆலயம்னா இந்த ஆலயத்துக்கு மேல உங்க மேல யார் இருக்கிறா? தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் புதிய ஏற்பாட்டுல. அங்க என்னது? அந்த தைலத்தை எடுத்து அந்த பொருள் மேல அபிஷேகம் பண்ணு, அது பரிசுத்தமா மாறிடும். அதுக்கு பிறகுதான் ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணணும். இங்க வாசிக்கிறோம், அவ்வளவு பெரிய ஆலயத்தை நீ பார்க்காத, நீங்க தான் இப்ப தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துல உன் ஆவி, ஆத்மா, சரீரம் எங்கேயோ பழுதடைஞ்சு கிடக்கு, ஏதோ ஒரு பாவத்துல சிக்கி இருக்கு, ஏதோ ஒரு தவறான விஷயத்துல சிக்கி இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் என்ன பேரு? தவறான ஒரு பழுதான ஒரு ஜெபம் இல்ல, ஒரு வேத வாசிப்பு இல்ல, ஒரு பரிசுத்தம் இல்ல, உண்மை இல்ல, நேர்மை இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, தேவனுக்கு நடுங்குகிற நடுக்கம் இல்ல, அவரை போய் ஆராதிக்கணும் அப்படிங்கிற அந்த அபிஷேகத்திற்கான உணர்வு இல்ல, தாகம் இல்ல, ஏக்கம் இல்ல, அவரோடு நெருங்குகிற அந்த உறவுக்கு பின்தங்கிய நிலைமையில காணப்படுகிறோம். இதெல்லாம் பைபிள்ல சொல்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அந்த ஆலயத்தின் மேல என்ன இருக்கிறது? ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க அறியாம இருக்கிறீங்களா? இப்ப ஆலயம் பழுதடைஞ்சு கிடக்கு, இதை சரி பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையோ அதை சரி பண்ணுவதற்கு, பேலன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணி மீண்டும் ஒரு நல்ல இயக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு எல்லா மக்களும் இந்த ஆஃபர் பண்ணாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, அதெல்லாம் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. இதே நேரத்துல புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலயம்தான்பா நீங்க. உங்க மேல இருக்கிறது அபிஷேகம் இருக்குது, உங்க மேல இருக்கிறது அபிஷேகம். ஆனா நீ உன்னை மறந்து நீ இருக்கிற. நீங்க உங்களை சில விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்க? உங்களைவே நீங்க மறந்துடுறீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், நீங்க ஒரு தேவனுடைய ஆலயம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவருக்காக நீங்க வாழக்கூடிய பிள்ளைகள் என்பதை எல்லாத்தையும் மறந்து போய் நம்ம பல சிந்தனைகளுக்கு நம்மளை போய் உட்படுத்தி நடக்க பார்க்கும். இல்ல, நீ எங்க இருக்க வேண்டியவர்கள்? தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவர்கள். நீங்கள் யாருக்கு உரிமைப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு உரிமைப்பட்டவர்கள். யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவது உண்மை என்றால் பழுது பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். எதையெல்லாம் சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல இவ்விதமான ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 6:23 படிங்க. நீதிமொழிகள் 6:23.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பைபிள் இல்லாதவங்க, தம்பி பைபிள் இருக்காமா உனக்கு? சரி, உனக்கு ஒரு பைபிள் தந்துடலாம்பா. கண்டிப்பா உனக்கு தந்துடலாம். கண்டிப்பா அழகா படிக்கணும். இதை யார் எழுதுனா, அந்த சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டின தேவ மனுஷனே எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, கட்டளையே விளக்கு. இல்ல படிங்க, முதல்ல இருந்து படிங்க. கட்டளையே விளக்கு. சரி, இங்க பாருங்க, கட்டளையே விளக்குன்னா என்ன அர்த்தம்? கட்டளைன்னா என்னது? தேவன் கொடுத்த இந்த வேத பிரமாணத்தின் கட்டளை தான் என்னதான்? விளக்கு. சொல்லுங்க, விளக்கு. விளக்குன்னா என்னது? எண்ணெயை ஊத்தி எரி வைக்கிற விளக்கு. விளக்குனா வெளிச்சம் தரும். சரி, அடுத்து வேதமே வெளிச்சம். அடுத்து இந்த பரிசுத்த வேதாகமமே வெளிச்சம். போதக சிச்சையே ஜீவ வழி. இப்பதான் நீங்க கவனிக்கணும். போதக சிச்சையே ஜீவ வழி. ஜீவ வழி அப்படின்னா என்ன தெரியுமா? போதிக்கப்படுகிற சபையில ஊழியக்காரன் பைபிளை பத்தி போதிக்கும் பொழுது இது உங்க வாழ்க்கையில என்னவா மாறுது? சிட்சிக்குது. சிட்சைனா என்னங்க அர்த்தம்? சிட்சைனா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. போதக சிட்சை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 11வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. நீ என்ன செய்யாத? சோர்ந்து போயிராத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிட்சைனா என்ன அர்த்தம்? அதுக்கு மட்டும் இப்ப பதில் சொல்லுங்க. இல்ல, ஆண்கள்ல சொல்லுங்க. சிட்சைனா என்ன? அதுக்கு அர்த்தம் அன்பு. சிட்சைனா என்ன அர்த்தம்? அன்பு. சிட்சைனா என்ன அர்த்தம்? நீங்க வாசிங்களேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யார நேசிக்கிறாரோ, அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு? தண்டிக்கிறார். அவனை சிட்சிக்கிறார்னா தண்டிக்கிறார், புடமிடுறாருன்னு அர்த்தம். இங்க பாருங்க, தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? ஒரு பிள்ளைய அடிக்காத தாயும் தகப்பன் உண்டா பூமியில? எதுக்கு அடிக்கிறாங்க? அடிக்கிற வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு. கொஞ்சம் வளர்ந்துட்டானா அவனை வார்த்தையினாலதான் அவனை என்ன செய்ய முடியும். அதுக்கடுத்தும் கேட்கலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால நின்றுதான் ஆண்டவர்கிட்ட பேசியா. வேற என்ன செய்ய முடியும்? அதன் ஸ்டேஜில் அதன் காலத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பைபிள் வசனம். இப்ப நீங்க படிக்கணும். யார்கிட்ட அன்பு கூறுகிறத யார்கிட்ட சிட்சிக்கிறார் ஆண்டவர்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, இயேசு கிறிஸ்து எவனிடத்துல ரொம்ப நேசிக்கிறாரோ, அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அவனை இங்க பாருங்க, கிறிஸ்துனுடைய அன்பு அவனை சிட்சிக்கிறது. இதுதான் உண்மையான கடவுள். அல்லேலூயா. ஒரு உண்மையான தாய் தகப்பன் பிள்ளைகளை கண்டிப்பா அவங்கள கண்டிப்பாங்க. கண்டிச்சும் கேட்கலையா? அதான் உங்களுக்கு சொன்னேன். கண்டித்தும் கேட்கலையா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்தும் கேட்கலையா, நம்ம முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டே ஆண்டவர்கிட்ட கேட்போம். அங்க அடுத்துதான் ஆண்டவர் வேலையை செய்வார். எப்படி? அடுத்துதான் வேலை செய்யணும். அவனை சிட்சித்து, அவனை புடமிட்டு, அவனை திருப்பி கொண்டு வருவார். சொல்லுங்க. அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஏசப்பா யாரெல்லாம் விரும்பி அவர்கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அவங்களை எல்லாம் கர்த்தரால புடமிடப்படுவார்கள். இது ஏற்றுக்கொள்கிறவன் விசுவாசியா மாறி அவன் ஊழியக்காரனா மாறிடுவான். இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லை கோட்டுக்கு, பரிசுத்த எல்லை கோட்டுக்கு அப்பால் தான் நிற்க முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, சிட்சை என்பது போதக சிட்சையோ? சொல்லுங்க, ஜீவ வழி. சொல்லுங்க, போதக
சிட்சையும். இந்த போதையினால உன்னை கண்டிக்கும் பொழுது, பரிசுத்த வேத எழுத்துக்களால, பரிசுத்த வார்த்தைகளால உனக்கு வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயோ, பைபிள் வசனம் இப்படி சொல்லுதே, போதகர் மூலியமா இப்படி வந்துருச்சு, அப்ப கஷ்டமா இருக்க. அந்த கஷ்டம் உன் வாழ்க்கையை சிட்சிக்குது. இந்த வார்த்தை உன்னை புடமிடுது, யோசிக்க வைக்கி. நான் செஞ்ச தப்புக்குத்தானே, என்னுடைய நான் செஞ்ச மீறுதலுக்குத்தானே இந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்புறாரு. இது எனக்கு தான், கண்டிப்பா நான் மனம் திரும்பணும். கண்டிப்பா எனக்கு ஆண்டவர். இப்ப பைபிள் ஆண்டவர் வந்து அந்த நாட்கள் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் உங்களுக்காக அவர் பாடு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார். இப்ப என்ன தெரியுமா, ஈஸியான வழி ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். உங்களை அடிக்கல, நொறுக்கல, ஒண்ணு செய்யல. பைபிள் வசனத்தை வச்சு உங்களை போதிச்சு சிரிச்சிக்கிறார். இது ஈஸியா இல்லையா? எதை வச்சுமா? சோஃபலும் எதை வச்சுமா சொல்றேன்? எட்ஸாவும் சொல்லுங்கப்பா, 2 பேரும் சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? இங்க பாருங்க, இந்த போதகம் உனக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் தருகிறதல்ல. இந்த போதகம் உங்களை நல்லா கவனிங்க, ஆசீர்வதிச்சு உங்களை மேன்மைப்படுத்துறது மாத்திரமல்ல, கண்டிப்பா நீ ஜீவனுக்கு போனோம்னா இயேசு உன்னை சிட்சிக்க ரொம்ப முன்படுவோம் வர்றாரு பக்கத்துல. ஆலயம் சரியாகணுமா ஆகக்கூடாதா? அந்த ஆலயம் இடிஞ்சு கிடக்குங்க. அந்த ஆலயம் பெரிய பிரச்சனையாய் கிடக்கு. அந்த ஆலயத்தெல்லாம் கட்டுங்க, கொண்டாங்க, காணிக்க கொண்டு வராங்க, கொண்டு வந்து சரி பண்றாங்க. இந்த காலத்துல ஆலயம்னா என்ன? நீங்க தான். இந்த காலத்துல ஆலயம்னா யாரு? நீங்க தான். இப்ப இந்த ஆலயத்துல என்ன பிரச்சனை? கர்த்தரை சரியா வழிபடுகிறது இல்ல, தேடுறது இல்ல, பின்மாற்றம், ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, தேவனோடு இருக்கிற அந்த உடன்பாடு இல்ல, எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. இப்ப சரி பண்ண சொல்றார் ஆண்டவர். அப்ப என்ன செய்யணும்? இந்த போதக சிட்சை ஜீவ வழி. எல்லாரும் சொல்லுங்க, இந்த போதக சிட்சை. உனக்கு ஜீவன் வேணுமா? இந்த போதகத்தின்படி நீ சொல்றத கேளு. ஊழியக்காரங்க சொல்றத கேளுங்க. அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து, பரிசுத்தமான வேத ஆசாரியனுடைய உதடுகளிலிருந்து என்ன வரும்? தேவனுடைய வார்த்தை வரும். இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? சிட்சிக்கும். ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, என்ன சிட்சிக்கட்டும், நான் ஒப்புக்கொள்றேன், என்ன சரிபடுத்திக் கொள்ளுகிறேன், என்ன நான் சரிபடுத்திக் கொள்ளுகிறேன். த டிஃபரண்ட், நம்முடைய வாழ்க்கை டிஃபரண்டா இருக்கும். இயேசு திடீர்னு வந்தார், தேவனுடைய ஆலயத்தை பார்த்தார். பார்த்த உடனே அங்க எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆலயத்துல என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க. முதல்ல என்னதான் இருக்கும்? அதை போட்டு விடுங்கப்பா. என்னதான் இருந்துச்சு? சாலமோன் டெம்பிள் இருக்கும். இதே மாதிரிதான் சாலமோன் டெம்பிள் இருக்கும். இதே மாதிரி சாலமோன் கட்டின ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பெண்களை தொட்டி இருக்கும். நல்லா கவனிங்க. அங்க இருக்க வேண்டிய இடத்துல இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? எடுத்து வாசிங்க. மத்தேயு 12:9. மத்தேயு 12:9. சீக்கிரமா எடுங்க. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது இல்ல 21:12. மத்தேயு 21:12. மத்தேயு 21:12 எடுத்து வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இயேசு தேவாலயத்தில், இங்க பாருங்க, இது எந்த ஆலயம்? முதல்ல வந்து ஜெபாலயம், சினகாக். அது வந்து ஜெபம் பண்ற யூதர்கள் வந்து பிரேயர் பண்ற இடம். இந்த இடம் என்னது? சாலமோன் கட்டின தேவாலயம். முதல்ல பிரவேசித்தது வேற, இப்ப பிரவேசித்தது வேற. இப்ப கவனிங்க. இப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு போறாரு. போன உடனே இங்க என்ன நடக்கு? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும், அதாவது விற்கிறவன் வாங்குறவன், கொள்ளுகிறவர்களும்
ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இதுக்கு என்ன ஆவிக்குரிய சத்தியம்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அன்றைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாற்றினாரா இல்லையா? பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் அதை விரும்பாம தகன பலி, அதாவது தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார் இயேசு. இப்ப தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து சீசர்களோடு போறாருங்க. அங்க போனா பலிபீடம் இருக்கணும், அப்படித்தானே? அங்க வெண்கல தொட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் பலி செலுத்த வரும்பொழுது புறா வாங்குறதுக்காக வேண்டி நிக்கிறாங்க. ஆசாரியர்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க, புறாக்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல மோசடி. புறா விற்கிறதுல கூட என்னது, அவங்கள்ட்ட வாங்கி என்ன செய்யணும்? போய் பலி செலுத்தணும். அதுல ஒரு மோசடி நடக்கு. ஆடு வித்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த ஆடு விற்கிறவன் என்ன செய்யறான்? அதிகமான காசு கொடுத்து அவன் வித்துக்கிட்டு இருக்கான், ஜனங்களை கொள்ளையடிக்கான். அதான் பாக்குறாரு, இங்க எல்லாம் மோசடி நடக்கு. ஆலயமே என்னவா மாறி போச்சு? இப்போ கல்லர் குகையா மாத்தி போச்சு. அது என்ன ஸ்தலம்னு முதல்ல வாஸ்தவம், அபிஷேகப்பட்டது, அது பரிசுத்தமானது, அது தேவன் வாசம் செய்கிற இடம், தேவன் தங்கும் இடம், தேவனுடைய சத்தம் கேட்கிற இடம். இது என்னவா மாறி போச்சு? கல்லர் குகையா மாத்தி போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தின்படி நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டு நீங்க என்ன இல்லைங்கிறாரு. நீங்களே தேவனுடைய ஆலயம், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாடு, பலி செலுத்தி பாவ மன்னிப்பு கேட்டு போகிற ஆலயம். இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்க எல்லாரும் உங்க மார்பிள கை வச்சு சொல்லுங்க, இந்த ஆலயம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. சொல்லுங்க, ஜெபம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணலனா ஒண்ணும் இல்ல. நீ ஃபெயில், அன்னைக்கு நீ 0 தான். உங்ககிட்ட ஜெபம் இல்ல, அன்னைக்கு நீ எவ்வளவுதான் நீ பண்ணாலும் அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, போதக சிட்சையே. சொல்லுங்க, போதக சிட்சையே. இந்த போதகம் உங்களை இப்ப சிட்சிக்கா இல்லையா? கர்த்தருடைய போதகம் உங்களை சிட்சிக்கா இல்லையா? எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆண்டவரே, என் ஜெப ஜீவியம் இல்ல, கொஞ்சம் குறைவா இருக்கு. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, என்கிட்ட கொஞ்சம் இன்னியும் அந்த உற்சாகம் இல்ல. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லிக்கிட்டு வருஷம்ல போயிட வேண்டியதான். ஏன்னா உண்மையா இருக்காங்களாம். ஆமா ஆமா உண்மை. ஆமா பாட்டியம்மா சொல்லும், என்ன ஆமா. அப்போ போதக சிட்சையே, சத்தமா சொல்லுங்க, போதக சிட்சையே. போதக சிட்சையே, ஜீவனுக்கு போகிற வழியே இந்த போதக சிட்சையில தான் போக முடியும். அப்ப ஆலயம் பழுதா கடைஞ்சது எல்லாம் என்னவா மாத்தணும்? சரி பண்ணுங்க, பழுது பாருங்க, பதம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, கூர்மையாக்குங்க உங்க ஆயுதத்தை, உங்க ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சரி பண்ணுங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, டெவலப்மெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆத்துமாதாயம் பண்றோம்? எத்தனை பேர் ஜபிக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுக்காக நிற்கிறோம்? எத்தனை பேர் தேவனுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தருக்காக ஓடுகிறோம்? எத்தனை பேர் கர்த்தருக்காக ஜீவிக்கும்? எத்தனை பேர் நம்மளை இந்த அபிஷேகத்தை மறக்கல? கர்த்தர் நம்மளை தொட்டதை எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய அழைப்பிலையும் உறுதியிலையும் உத்தமமா இருக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய ஜீவியத்துல எப்படியெல்லாம் இருக்கணும்? மாற்ற வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3:17 படிக்கிறீங்களா? சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இப்ப ஆலயம்னா யாரு? சொல்லுங்க அக்கா, பிரதர் சொல்லுங்க, ஆலயம்னா யாரு? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இடையூறா நடந்தீங்கன்னா ஆண்டவர் யாரை கெடுப்பேன்னு சொல்றாரு? புரியலையா?
இங்க பாருங்க, இப்போ முத்து சிஸ்டர் இருக்காங்க, இவங்க ஒரு தேவனுடைய ஆலயம், கர்த்தர் இவங்களுக்குள்ள கர்த்தர் வாசம். இப்போ சிட்டு சகோதரி அவங்களும் தேவனுடைய ஆலயம். இப்போ இவங்களுக்கு முன்மாதிரியா நடக்கணும், இவங்க அவங்களுக்கு முன்மாதிரியா நடக்கணும். இதுதான் ஆலயம், அப்படித்தானே? யாரையும் எந்த விஷயத்துல நம்ம இடையூறு பண்ணக்கூடாது. யாரையும் வச்சு நம்ம மோசடி பண்ணக்கூடாது. யாரையும் நம்ம கெடுக்கக்கூடாது. யாரையும் நம்ம வஞ்சிக்க கூடாது. யாரையும் நம்ம தீமையான எண்ணங்களோடு கண்ணோடு பார்க்க கூடாது. அவளுக்கு விரோதமா எழும்பவும் கூடாது. ஏன்னா நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, உங்க மேல என்ன அடையாளம் இருக்கு? தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை, அடுத்து தேவனுடைய ஆவியானவர் உங்களை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். நீங்கள் யாருக்கு உரிமைப்பட்டவர்கள்? இதை மோசேக்கு சொல்லும் பொழுது, எப்போ ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு, அப்பனா சாபத்துக்கு நீ என்ன செய், ரெடி பண்ணு. அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. என்ன பண்ணு? எல்லாத்தின் மேலேயும் அபிஷேக தைலத்தை வை. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த அடையாளத்தோடு சேர்த்து ஒன்று வைக்கிறாரு. உபதேசம், போதக சிட்சையில நீ தண்டிக்கப்படணும். உன்னை கர்த்தருடைய சிட்சையில உன்னை புடமிட்டு கர்த்தர் உன்னை வாழ வைக்கணும். மாறணும், மாற்றம் வந்து கொண்டே இருக்கணும்னா சபைக்கு வரணும். நம்ம வாழ்க்கையில என்ன வரணும்? மாற்றம் வரணும்னா எங்க வரணும்? சபைக்கு வரணும். நான் ஒண்ணு செய்யறேன், ஒரு பழுது ஒரு பதம் இல்லாத ஒரு கோடாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடாரியை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா அது பிரயோஜனப்படுமா? படாது. இப்ப அதை கொண்டு போய் ஒரு பட்டறையில கொடுத்து அதுல என்ன செய்வாங்க? தீய நல்லா தீக்குள்ள கங்குக்குள்ள வச்சு அந்த துருத்தி வச்சு அடிச்சு என்ன செய்வாங்க? பழுக்க வச்சு அதை அடிச்சு அதுக்கு பிறகு எதுல முக்குவாங்க? தண்ணியில முக்கினோம்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? டெம்பர் கிடைக்கும். சொல்லுங்களேன், கொஞ்சம் எது கிடைக்கும்? டெம்பர் கிடைக்கும். டெம்பர் கிடைச்ச உடனே அது என்னவா மாறும்னா, அது அந்த கொள்ளனால சரிபடுத்தப்பட்டு திருப்பி யார்கிட்ட போய் அதுக்கு உரிமைப்பட்டவன் வாங்கிட்டு போய் வேலை செய்யும் போது ஈஸியா வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வச்சு கர்த்தருக்கு பிரயோஜனப்படணுமா? உங்களால கர்த்தருக்கு பிரயோஜனம் வேணுமா? உங்களை ஆண்டவர் சிக்ஷிக்க விரும்புகிறார். சரி பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்னு உங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஒரு பெரிய தீர்க்கதரிசி உங்க தலை மேல கை வச்சு சொல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிதான் நீங்க மாறணும்னு கிடையாது. பைபிள் வசனமே தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தின் மூலம் வருகிற போதக சிக்ஷையே உன் வாழ்க்கையை தீர்க்க தரிசனமா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எங்கெங்க மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? இப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய ஆலயமா இருந்தா உன்னை நீ என்ன செய்? சரிப்படுத்து, பழுது பார். இந்த ஆலயத்தை நீ என்ன செய்? பழுது பார்த்துக்கோ. ஏன்னா இந்த ஆலயத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே படிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வஸ்திரத்தினாலே நிறைந்து காணப்பட்டது. ஆமென். அது எதுக்கு அடையாளம்? தேவனுடைய ஆலயத்துல என்னதான் இருக்கணும்? தேவனுடைய வஸ்திரம் நிறைந்து இருக்கணும். ஆமாவா இல்லையா? இதுக்கு என்ன பாஸ்டர் அடையாளம்? வஸ்திரத்துல என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திரத்துல என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அந்த வஸ்திரத்தை தொட்டா அற்புதம் நடக்கும். அந்த வஸ்திரத்தை தொட்டா மிரக்கல் நடக்கும். அப்ப அந்த ஆலயத்துல உங்க மேல என்ன படணும்? வஸ்திரம் படணும். அதுக்கு முன்னாடி என்ன படணும்? தேவனுடைய வார்த்தை உங்க மேல படணும். வாசிங்க ஒரு வசனம் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். இந்த ஆவியானவர் வேற எங்கேயோ போய் வாசம் பண்ணல, ஆலயத்துக்குள்ளே இருக்க வாஞ்சிக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானவர் எனக்குள்ள எப்போது இருக்கணும்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எனக்குள்ள ஆவியானவர் எப்போது இருக்கணும். ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறாருன்னு வாயை திறந்து சொல்லுங்களேன். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என்னை சிட்சிக்கிறார். அவர் என்னை தண்டிக்கிறார். அவர் என்னை உணர்த்துகிறார். அவர் என்னோடு பேசுகிறார். என்னை சத்தியத்தில் நடத்துகிறார். பாவம் நீதி என்பதை சுட்டி காண்பிக்கிறார்.
நீதி அநீதி என்பதையும் காட்டுகிறார். என்னை சிட்சித்து ஜீவ வழியில என்னை நடத்துகிறார். அவர்தான் ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் உள்ள இருந்தா எதை சொல்லுவார்? அதிகமா வசனத்தை தான் சொல்லுவார். தேவனுடைய வார்த்தை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியத்துல சம்பந்தப்படுத்தி தான் பேசுவார். 2 கொரிந்தியர் 6:16. சீக்கிரம் 2 கொரிந்தியர் 6:16. நியூ டெஸ்டமென்ட் 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்களேன். இப்போ உங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்களேன். இப்போ எல்லாரும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கற்பனை பண்ணி பாருங்க. வாசிங்கம்மா. தேவனுடைய ஆலயம். சரி, தேவனுடைய ஆலயம். இப்ப எல்லாம் யாரு தேவனுடைய ஆலயம்? யாரு? உங்க மார்பிள கை வைங்களேன். இது தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயம். அடுத்து விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இதுக்கும் இங்க பாருங்க, விக்கிரக வழிபாட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? இது தேவனுடைய ஆலயம்னா இதுக்குள்ள எது இருக்கக்கூடாது? விக்கிரக வழிபாட்டு சம்பந்தமே இருக்கக்கூடாது. யாரு இதுக்குள்ள வாசம் பண்றா? கண்ட்ரோல் யாரு? கைடு யார் பண்றா? சுத்த ஆவியானவர். சரி, படிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, அப்பாவோட நமக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். இப்ப நமக்கு தேவன் யாருங்க? இந்த ஆலயத்துக்கு தேவன் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு. ஆமென். அப்ப முழு அதிகாரமும் நம்ம மேல நிறைஞ்சிருக்கிறவர் யார்? சொல்லுங்க. முழு அதிகாரமும் யாருடைய அதிகாரத்திலயா நம்ம வாழ்றோம்? உனக்கு ஜீவ காலம் இவ்வளவுதான் எழுதி வச்சிருக்காரே, நீ இப்படித்தான் வாழணும்னு எழுதி வச்சிருக்கிறாரே. உன் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். உன் வாழ்க்கையை உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியும். உன் ஜீவியத்தை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். உன் ஆத்மாவில் ஒரு வித்தியாசம் செய்ய முடியுமா? முடியும். உன்னால சக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். யாரால? இந்த தேவனுடைய ஆளுகை. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்பாட, சும்மா இல்ல. நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து உள்ளே வச்சு நம்மளை ஏதோ டைம் வேஸ்ட் பண்றதுக்காக நம்மளை வரல. டைமை பிரயோஜனப்படுத்துவதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையினுடைய ஆயுள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி வாழ்வதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க உழைப்பாளியா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உழைக்கணும். குடும்பத்துக்காக உழைங்க, பிள்ளைகளுக்காக உழைங்க, அதே நேரத்துல கர்த்தருக்காக பிரயோஜனமா உழைங்க. ஆமென். நான் வாழ்வதும் உங்க கிருபை, அதுக்கடுத்து தெரியாது. சொல்லுங்க, நான் வாழ்வதும் உங்க கிருபை கிருபையே, நான் வாழ்வதும் உங்க கிருபை கிருபையே. சொல்லுங்க, நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வாழ்வதும் உங்க கிருபை, கிருபையே கிருபையே கிருபையே. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு துடிப்பும் அவ்வளவு அத்தாரிட்டியோடு நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். மற்ற மக்களுக்கும் நமக்குள்ள என்ன வித்தியாசம்னா இதான் வித்தியாசம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை புறஜாதிகள் மத்தியிலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள். எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். நான் உங்களை எனக்காக உங்களை நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். உள்ளங்கையில் வரைந்திருக்கு. ஆமென். சில கோமாளிகள்லாம் எங்கெங்கயோ தான் கணவனை வரைஞ்சி வச்சிருக்கோம், என்ன வரைஞ்சி வச்சிருக்கோம். சில வாலிப பசங்கள்லாம் அவனுக்கு பிடிச்ச ஆட்களை வரைஞ்சி வச்சிருப்பான், பச்சை ஊத்தி வச்சிருப்பான். அவ திடீர்னு லவ் பண்றது விட்டுட்டு எங்கிட்டாவது போயிடுவான். அன்றைக்கு அந்த பச்சையை என்ன செய்ய?
வந்தவா வாழ்நாளெல்லாம் சொல்லி காமிப்பா, அவ்வளவே குத்தி வச்சிருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் குத்துவான். இது எதுக்கு இந்த வம்பு? கர்த்தர் எனக்கு கொடுத்தது நல்ல மனைவியா இருக்கட்டுமேன்னு சொல்லி நினைச்சு நீங்க பொண்ணு பாருங்க. உங்களுக்கு கணவன்மார்கள் நல்ல ஒரு கணவனா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த பச்சையும் குத்த வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. டைரியில பார்த்தா அவன் பேர் இருக்கும், பைபிள்ல கூட இந்த ஆளுங்க பரிசுத்தமான பைபிள்ல கூட எழுதி வச்சிடறான். வேண்டாம். கர்த்தர் உங்களை எங்க பேர் எழுதியிருக்கிறாரு? எங்க பேர் எழுதியிருக்கிறாரு? ஜீவ புஸ்தகத்துல. ஆண்டவர் சொன்னார், ஆதாமுக்கு ஏவாள். ஆமென். கல்யாணம் முடிச்சவங்க நீ நான் சொல்றதை யோசிக்க கூடாது, முடிக்காதவங்க யோசிக்கலாம். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள். அல்லேலூயா. சரி, எலியாவினுடைய மனைவி பேர் என்ன பேர் சொல்றவங்களுக்கு இந்த ஆப்பிள் ஐபோனை நான் தந்துருவேன். எலியாவினுடைய மனைவி பேரு என்ன பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபோனை நான் தந்துருவேன். இப்ப நேற்றுக்கு கேட்டேன், ஒருத்தர் சொன்னாரு, என்னையா ஆப்பிள் போன ஆப்பிள் பண்றீங்க, இப்ப ஆரஞ்சு கொண்டு வரணும். சொல்லுங்க. நிறைய பேரை எனக்கு ஒரு இடத்த போட்டுரு, நான் அந்த இடத்துல யாரும் வந்து உட்கார்ந்துடாம நான் தான் அந்த இடத்துல உட்காருவேன். நம்ம அநேக பேரை பிரயோஜனப்படுத்தணும். அந்த சபையில் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் பாவிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க, எத்தனை பேருக்கெல்லாம் சொல்லுங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் கவனமா சொன்னீங்க, இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண்டவரை பத்தி எதுல போட்டுரு? அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, அரசியலை பத்தி கேட்கணும்னா இறுதிராஜ் சங்கீதத்துல 1000 வருஷமும் ஆட்சி, அசையாத ஒரு ஆட்சி, அது ஜீசஸ் ஆட்சி. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கும் தீமைகளே காணப்படாது, எங்கும் பரிசுத்தம். ஆமென். ஆகினால இந்த இடத்துல படிக்கிறோம், எபேசியர் 2:21 படிங்க. எபேசியர் 2:21 சீக்கிரமா. எபேசியர் 2:21. சரி, இப்போ ஆலயம்னா என்னங்க சொல்லுங்க? ஆலயம் என்றால் என்ன? நம்ம தான் ஆலயம் தாரு, பவுலும் அதைத்தான் சொல்றாரு. இப்ப கவனிங்க, யாருக்குள்ள நீங்க கட்டப்பட்டு வருகிறோம்? ஆலயமா? சரி, இங்க பாருங்க, ஆலயத்தை கட்டுறது எப்படி? அன்னைக்கு கற்கள், இன்னைக்கு என்ன கற்கள்ன்றீங்க? வசனம் தான் ஒவ்வொரு கற்கள். அப்போ உங்களை உருவாக்கி இந்த சபையில ஆலயமா உருவாக்குவது என்னன்னா, இந்த போதக சிற்றை தேவனுடைய வார்த்தை உங்களை வசனத்தினால அலங்கரிச்சு கட்டும் போது, நீ மகிமையா இருக்கும்போது இந்த தேவன் உன்னை தேடி இந்த ஆலயத்தை உள்ள வருவார். படிங்க எபேசியர் 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மீது அவருக்குள்ள நீங்க மாளிகை முழுவதுமாக இசைவாய் இணைக்கப்பட்டு. இசைவாய், இங்க பாருங்க, இப்ப யாரோடு யார் சேரணும்? நீங்க யாரோட சேரணும்? இயேசு கிறிஸ்துவோட சேரணும். சேர்ந்த அவரே மூளைக்கல். மூளைக்கல் அப்படின்னா அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், அந்த ஸ்டாண்டர்ட் அவர் மேல கட்டப்பட்டு வர்றோம். சரி,
வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள்ள நீங்க பரிசுத்த ஆலயமா இருக்கிறீங்க. நீங்களா இருக்கிறது ஆலயம் அல்ல, நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து கட்டப்பட்டு வரும் பொழுது அது பரிசுத்தமான ஆலயமா மாறும். அப்ப சபைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வந்தா தான் என்ன பட முடியும்? கட்டப்பட முடியும். எதனால? தேவனுடைய வார்த்தையினால. அப்ப கட்டப்படும் பொழுது நீங்க என்னவா மாறுறீங்க? மாளிகையா மாறுறீங்க. இந்த மாளிகையை பார்க்க இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஒரு வருவாரு, உங்களை அழைச்சு கொண்டு போவார், இதிலே வாசம் பண்ணுவார் ஒவ்வொரு நாள். ஆமே. இப்ப சியோன் அங்க இருக்கா சொல்லுங்க. அந்த சியோன் இந்த சியோனுக்குள்ள வந்து போறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் ஒரு சியோன். சொல்லுங்க, நான் ஒரு சியோன். உங்க வீட்டுல யாரை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு சியோன், நான் ஒரு சியோன் குமாரத்தி, நான் தேவனுடைய ஆலயம், நான் பரிசுத்தமானவன், எனக்குள்ள தேவனுடைய வசனத்தினால நான் கட்டப்பட்டு வருகிறேன், நான் அவர் மேல அஸ்திவாரம் போட்டு அவருக்குள்ள வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு தேவனுடைய மகிமைக்காக நான் வாழ்றேன் பூமியில. இங்க பாருங்க, நல்ல பிசினஸ் பண்ணுங்க, நல்ல உழைங்க, நல்லா இருங்க, பரிசுத்தமா வாழுங்க, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க. கர்த்தர் இந்த பூமியில உங்க தலையை உயர்த்தி காண்பிப்பார். சொல்லுங்க, உங்க தலையை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்துவார். நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் பூமியில, அதை செஞ்சு இதை செய்ய. நீ உண்மை உள்ளவன் பரிபூரண, சொல்லுங்க, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதம். நீ பொய் சொல்லாத, தப்பு பண்ணாத, தவறு பண்ணாத, யாரையும் கெடுக்காத, தீமையை யோசிக்காத, அசிங்கத்தை யோசிக்காத, அவதூறு பண்ணாத, தீமையை விதைக்காத, அநியாயத்தை விதைக்காத, அக்கிரமத்தை சேர்த்து வைக்காதீங்க, பாவத்தின் கரைகளோடு கூட இருக்காதீங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு செல்லும் வரைக்கும் கர்த்தர் உனக்குள்ள வாசம் பண்ணுவார், கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். தய ஆலயம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன பயமா இருக்கோ சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். யாரும் உள்ள வரக்கூடாது. சொல்லுங்க ஐயா. இயேசு இருக்கிற இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஆந்தி கிறிஸ்து சாத்தான் உள்ள வந்து தேவன் போல உட்கார்றதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. யாரு இங்க அமரணும்? சொல்லுங்க. அப்படின்னு செவிக்கிறாலும் இந்த பூமியில உண்டு. நான் செத்து போயிட்டோம்னா யாரு கல்லறை பக்கத்துல? எம்ஜிஆர் கல்லறை பக்கத்துல. நான் பழைய ஆளுகள்லாம் ஏன் அந்த வாட்சி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்காங்க அங்க ஆளுங்க, ஏகப்பட்ட வைராக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அரசியல் மேல வைராக்கியம், நிறைய பேர் மேல வைராக்கியம் வச்சுட்டு ரொம்ப பிடித்தனமா இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லித்தரேன் உங்களுக்கு, கிறிஸ்துவின் மேல பற்றுதலா இருங்க. இயேசுதாயம், அவர்தாயம் ஒரிஜினல், அவர்தான் ஒரிஜினல், அவர்தான் ஒரிஜினல். எத்தனை பேரும் சொல்றேன், ஒரு அல்லலியா கூட கிடையாது. ஆமென். அவரை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்முடைய பின்பற்றுதல் எல்லாம் அவரை சார்ந்து இருக்கட்டும். எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம், எல்லாம் தோன்றுவதெல்லாம் காணப்படுகிறதாக தோன்றுகிறதெல்லாம் என்னதான் மாயை, மனசுக்கு சஞ்சலத்தை கொண்டு வரும். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கட்டப்பட்டு வந்தீங்கன்னா சஞ்சலம் எல்லாம் மாறி, வருத்தம் எல்லாம் மாறி, துயரம் எல்லாம் மாறி, கண்ணீரெல்லாம் மாறி, தவிப்பு மாறி, போராட்டம் மாறி, பிரச்சனை மாறி, கஷ்டங்கள் மாறி, வியாதி மாறி, கர்த்தர் உங்களை மகிமையாக வச்சிருப்பார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆமென். ஒரு வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 2:21. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். எல்லாரும் சொல்லுங்க, இவ்வளவு நேரம் என்ன பேசினார் ஆண்டவர்? சொல்லுங்க, இவ்வளவு நேரம் என்ன ஆண்டவர் நம்மளோட பேசினாரு? ஆலயம்னா நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரேன். பழுதடைஞ்சது, பழுதை சரி பண்ணணும், அப்படித்தானே? உள்ளுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாதுன்னு, கல்லர் குகையாக இருக்கக்கூடாது. இது என்ன வீடா மாறணும்? ஜெப வீடா மாறணும். நீங்க எதனால கட்டப்படுறீங்க? வசனத்தினால கட்டப்படுறீங்க, மாளிகையா மாறுறீங்க. அடுத்து ஒண்ணு சொன்னனே, யாரை உள்ள கொண்டு தேவன் போல இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல யாரை கொண்டு வந்துடக்கூடாது? ஆன்டி கிறிஸ்ட, பிசாச, அவனுடைய உலகத்தின் இச்சைகளை கொண்டு வந்து இங்க தேவன் போல உட்கார வச்சிடக்கூடாது. இது கர்த்தருக்கு சொந்தமானது. இங்கினுடைய ஆளுகை முழுவதும் யாருடைய ஆளுகை? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. இது என்னவா மாறிக்கிட்டு இருக்கு? மாளிகையா மாறுது. இந்த ஆலயம் எப்படி மாறுது? சொல்லுங்க, இந்த ஆலயம் எப்படி மாறுது? மாளிகையா மாறுது. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 2:21, அவரோ இயேசுவோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? என்ன ஆலயம்? இப்ப சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆலயம் தான். இப்ப என்ன ஆலயத்தை குறித்து அவர் ரொம்ப வருத்தத்தோடு பேசுறார், உணர்வோடு பேசுறார், உண்மையோடு பேசுறார். இந்த சரீரத்தை குறித்து இப்ப சொல்லுங்க. இந்த சரீரம் செத்து போனாலும் முளைத்து எழும்புகிற ஒரு விழுதை போல ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை எழுப்புவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மறைஞ்சு போனாலும் மகிமையா மாறும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஜீவியம், நம்ம சம்பாத்தியம் பண்ணன நீதி, உண்மை, நேர்மை, பரிசுத்தம், எல்லா காரியங்களிலும் பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்கள், தேவனுக்காக சேர்த்து வச்ச எல்லா ஊழியங்களும் நன்மைகளும் எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் பெயர் சொல்லும்படி கர்த்தர் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்வது யாருக்காக? சொல்லுங்க. நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் உங்க கிருபை.